ஐயா, விஜய் அரசியலுக்கு வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். அப்படியா? அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிறாரு, நல்ல வருமானம் வருது. அவர் மக்களை என்னைக்கு சந்திச்சாரு? அவர் மக்களுக்காக வந்து ரோடுக்கு வந்து என்ன பண்ணாரு? இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணலை. இன்னைக்கு வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்து இன்னொரு கட்சியை தாக்கி பேசுறது, அவருடைய கருத்துக்களை வெளியிடலாம், மக்களுக்காக என்ன செய்யலான்றதை சொல்லலாம். இன்னொரு கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு தான் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் எடுபடாது. ம அரசியலுக்கு வர்றது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லதில்லை. எல்லாம் விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் அவர் சக்ஸஸ் பண்ண போயிட்டார். ரஜினி வந்தார், ரஜினி அரசியலுக்கு முடுக்கு போட்டு போயிட்டார். இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஏதோ ஒரு 5% 6% ஓட்டு வாங்குவார், அவ்வளோதான். ஒன்றும் அரசியலில் இடம் பெற முடியாது. லட்சோப லட்ச ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு நடிகர்ன்ற பிரபலம் முகம் எல்லாருக்கும் தெரியும். என்ன இளைஞர்கள் ஓட்டு தானே. அரசியல் நுணுக்கங்கள் என்ன தெரியும் அவருக்கு? அரசியல் நுணுக்கங்கள்லாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. சும்மா இளைஞர்கள் சொல்கிறாங்கன்னு வர்றாரு அவர். இளைஞர்களுக்கு சினிமாவுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அரசியலில் ஓட்டு போடுவாங்களாங்கிறது உறுதி இல்லை. இன்னும் மக்கள் பணிக்கே வரலன்ற வேற விமர்சனம் வைக்கப்படுது. ஆமாம், மக்கள் பணிக்கே வரல. அவர் முதல்ல மக்களை என்னைக்கு சந்திச்சாரு? இப்போ கூட இவ்வளோ மழை வெள்ளம் வந்தது, வீட்டுக்கு வந்து தான் ஏதோ இது கொடுத்தாரு, நல்ல உதவி கொடுத்தாரு, நிவாரணம். மக்களை வந்து யாரும் சந்திக்கலையே அவர் நேராக. அப்புறம் எல்லாம் வந்து சினிமாவில் உள்ளவங்கள யாருமே அரசியலுக்கு வர்றதில்ல. அவர் ஒன்றும் சுபிச்சம் இல்லை. அவர் வந்து அவர் அரசியல்லாம் வந்து ஒன்றும் சாதிக்க முடியும். 2026 அப்போ யார் தான் ஆட்சி அமைப்பாங்க? மீண்டும் திமுக தான் வரும், இல்லைன்னா அண்ணா திமுக 2வது இடம் வரும். 2வது இடத்துக்கு வரும் அண்ணா திமுக. அப்ப விஜய் 3வது இடம் 4வது இடம் இதான் வரும். 3வது இடம் 4வது இடம் தான் தள்ளப்படுவார். சரி, அவர் தனிச்சு தான் நிக்கிற மாதிரி இருக்காரா, இல்ல கூட்டணி தான் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அதிமுக அவர் கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? அவர் எடுத்த உடனே அப்படிதான் சாயிறாரு. ஒன்றும் தனிச்சு செயல்படுற மாதிரி தெரியல. ஓ, அது கூட்டணியில தான் யாரோ ஒரு பலவந்தப்படுத்தி தான் கொண்டு வர்றாங்க. அதை நம்பி அவர் இறங்குறாரு. எடுத்த உடனே கூட்டணிக்கு போனாருன்னா ஜீரோ தான். ஜீரோ தான். ஏன்னா ரொம்ப காலமா தனிச்சு நின்றுகிட்டு இருக்கிற சீமானும் வந்து வெற்றி பெறவே முடியல. மாறி பேச்சாளர் இல்லை, ஏதோ சில கருத்துக்களை சொல்லுவார், அவராலேயே ஒன்றும் பண்ண முடியல. இவருக்கு எந்த கருத்துமே கிடையாது, சினிமா டைலாக் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அரசியலுடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரியல. இவர் ஏபிசிடி தான், அந்த எல்கேஜி தான். சரிங்க. திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி அரசியல் தலைவரா இருக்கிறாரு. அவர் அந்த கூட்டணியிலிருந்து எடுத்துட்டு விஜய் அவரோட கூட்டணியில வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சாத்தியமாகுமா? அது சாத்தியமாகாது. அவர் வரமாட்டாரு. வந்தாருன்னா அவரும் ஜீரோ ஆயிடுவார். ஓ, யார் ஜீரோ ஆயிடுவாங்க? திருமாவளவனும் ஜீரோ ஆயிடுவார். ஓஹோ. இப்போ அரசியல்ல நல்ல செல்வாக்கா இருக்கிறாரு. அப்போ ரெண்டு 5 ஆண்டு திட்டங்கள்ல நல்லா அவங்க கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அந்த பக்கம் போனாருன்னா அவரும் ஜீரோ ஆயிடுவார். ஸோ விஜய் கூட கூட்டணி சேர்ந்தா திருமாவளவனும் ஜீரோ ஆயிடுவார். ஓஹோ. ஆனா விஜய் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, திரும்ப வருவாரா அப்படின்ட்டு. வருது எல்லாமே சும்மா எல்லாரும் ஏற்றி விட்டு வருவார்னு கூட்டணியிலேருந்து கலைக்க பார்க்குறாங்க. அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டார், அவர் நான் வரமாட்டேன்னுட்டு. மறுபடியும் அவர் வந்து சும்மா பேசுறது யாரோ தூண்டி விட்டு பேசுகிறாங்க, அவர். ஸோ தெளிவாக தான் இருக்கிறாரு திரும்ப. அவர் திரும்பவும் தெளிவாக தான் இருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு, நான் வரல இல்லைன்னு சொல்கிறேன். மீண்டும் கட்சியில் வந்து பிளவுபடுத்துறதுக்காக வந்து அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மீண்டும் வந்து பிளவுபடுத்துறதுக்காக வேண்டி அது அந்த மாதிரி சொல்லிட்டு. சரிங்க. விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை மிக தீவிரமாக முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, ஒன்று அம்பேத்கரை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு. அம்பேத்கரை பற்றி ஒன்றுமே தெரியாது. திடீர்னு இன்றைக்கி தான் அம்பேத்கரை பற்றி ரொம்ப அவருக்கு ரொம்ப இது ஆர்வம் வந்துச்சோ. அதெல்லாம் ஒன்று. அம்பேத்கர்னா யாருன்னு தெரியாது அவருக்கு வந்து சொல்ல போனால். அம்பேத்கர்னுடைய அரசியல் வரலாறு என்ன, அவர் என்ன செஞ்சார், அது இந்திய வரலாறில் வந்து எல்லாத்தையும் சட்டங்களை நிறைவேற்றுவார் அவர் தான். அது படிக்கவே இல்லை, அவர் ஒன்றும் தெரியாது. சும்மா யாரோ சொல்லி கொடுத்து வந்தவர். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, திராவிட தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரியாருக்கான மதிப்பு மரியாதை கொடுத்த அளவுக்கு அம்பேத்கருக்கு இங்க கொடுக்கல திராவிட கட்சிகள். எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணாமல் இருக்காங்க, எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. அம்பேத்கர் திராவிட கொள்கைகளும் பெரியாரையும் அம்பேத்கர் தான் தூக்கி தலையில் வச்சு பேசுகிறாங்க. இவர் மட்டும் இப்போ வந்து இவர் மட்டும்தான் அம்பேத்கரை பற்றி தெரியப்படுத்த போகிறாரா? அதெல்லாம் ஒன்று. அம்பேத்கர் இதுக்கு முன்னாடி எல்லாருமே அம்பேத்கரை பற்றி உயர்த்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சட்ட திட்டங்கள் அவர் இயற்றியது தான் இந்த சட்டமே. அவரே ஆதி காலத்துலேருந்து பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவர் தான் வந்து எல்லாரையும் தெரியப்படுத்த போகிறாரா?
இவருக்கு அம்பேத்கரை பற்றி ஒழுங்காக தெரியுமா தெரியாதா தெரியாது. அவருக்கு அம்பேத்கரை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியும். இப்ப அம்பேத்கரை படிச்சுட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. சும்மா முதல்ல அம்பேத்கரை பற்றி முதல்ல படிங்க, அது தெரிஞ்சுக்குங்க. சும்மா சினிமாவில் ஏதோ பண்ண நடிக்க வந்துட்ட உடனே ஒன்று அரசியல் குறிச்சா முதலமைச்சர் ஆகிடலான்னு நினைக்கிறாரு. எம்ஜிஆரோட போச்சு. இனிமேல்லாம் யாருக்கும் அந்த சான்ஸ் கிடையாது. ஓ, நீ யாரும் இங்கே சினிமாக்காரங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. சினிமாக்காரங்க உள்ளே இருந்து தான் பேசுவாங்களே தவிர அவங்க வந்தால் கூட்டம் சேரும் அப்படின்னா அதெல்லாம் வந்து சும்மா சினிமா மோகம், அவ்வளோதானே தவிர அரசியலுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அரசியலுங்கிறது ரொம்ப நுணுக்கமாக இருக்கணும், ரொம்ப நுட்பமாக இருக்கணும். அரசியலுங்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டு சமாச்சாரத்தில் ஏதோ சினிமாவில் டைலாக் பேசணும், ஃபைட் பண்ணோம், டான்ஸ் போட்டோம், லவ் பண்ணோம், அதெல்லாம் இல்லை. இது அரசியலுங்கிறது வேறு. அரசியல் அரசியல்னா அரசியல்னா அரசியல்னு இருக்கு. அரசியல் அரசியலில் வந்து நுணுக்கங்களை தெரிஞ்சு மாற்றி பேசி அது சட்டங்களை கொண்டு வர்றது தான் அரசியலை தவிர இப்போ கொண்டு வரோம். ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்னுட்டு அதெல்லாம் வந்து இப்போ எதிர்க்கிறாங்க திமுக. இவரால் என்ன செய்ய முடியுது? என்ன சொன்னார்? இவருடைய கருத்து என்ன சொல்லணும் இல்லையா? ஒரே நாடு ஒரே அரசியல்னா அப்படியா? யுனைடெட் ஆஃப் இந்தியா, எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் ஒரு இந்தியா. அதுக்கேற்றாப்புல இவர் மட்டும் இப்போ ஒரே நாடு ஒரே அரசியல்னா ஒரே அதிபர் ஆகிடுவாங்க நாளைக்கு. அதை எதிர்த்தாரா இவர்? அந்த நுட்பம் என்னன்னு தெரியுமா? பின்னாடி என்ன ஆகுன்றது தெரியுமா? சொல்லுங்கள். அப்போ நீ ஒரு தமிழும் கிடையாதும்பா, இப்போ ஹிந்தி தான் படிக்கணுமா, ஹிந்தி தான் லாங்குவேஜ், மொத்தமே இந்தியா தான்ப்பா. இப்போ ஒன்றுமே மாறிக்கிட்டு இருக்கு. ரேஷன் மாறி போச்சு. கேஸ் வாங்கினா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதில் தான் வருது. இப்போ ஒன்றும் தனியாக நமக்கு தமிழ்நாடுக்குன்னு எதுவும் இல்லை. ஒன்று ஒன்றா கை எல்லாம் பிடிக்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ தனித்தன்மையே இருக்காது. தனித்தன்மையை பற்றி ஒன்றுமே தெரியல. அப்புறம் அதை பற்றி எதிர்க்கவும் இல்லை. அப்புறம் நீ இவர் என்ன மத்திய சர்க்கார் என்னத்தை இவர் வச்சு கேட்க போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் தினம் தான் செய்திகளை பார்க்குறோம், படிக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து திமுக இதில் எல்லாத்துக்குமே எதிர்த்து வந்து இவ்வளோ காலம் அரசியல் பண்ணியிருக்கு. அண்ணா திமுகவும் இதனால் எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்கு. அதோடு சரியை தவிர இப்போ கூட எடப்பாடி கூட அவ்வளோ தூரம் அரசியல் பண்ண தெரியலை. அவர் ஏதோ ஒரு போக்கில் போகிறாரு, தன்னை காப்பாற்றிக்கோ, அப்படி கட்சியை காப்பாற்றவோ ஒரு வழியில் போகிறாரே தவிர அவரும் ஆழமாக ஒன்றும் இறங்கி வேலை செய்யலை. இருந்தாலே அரசியல் கட்சி அமைப்பு கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்குது. இவர் வந்து இன்னும் கட்டமைப்பே உருவாக்கலை. அது கட்டாப்புல அரசியலில் குறித்து எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்கிறது வந்து கட்டுக்கதை. ஒருவேளை ஒட்டுமொத்தமா அதிமுக, வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், முதலமைச்சர் இவங்க எல்லாரும் கூட்டணி யாரு முதலமைச்சர் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த குழப்பம் வரும்ன்றீங்க? கண்டிப்பா வரும். விஜய் தலையை காமிச்சு ஓட்டு வாங்கின உடனே நான் தான் முதலமைச்சர்னாரு. அப்ப டிஎம்கே கீழே வேலை செய்யுமா? இல்லை திருமாவளவன் கீழே வந்துருவாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் தனித்தனி மதிப்பு இருக்கு. நீ சினிமா கூட்டணி அமைக்க போகும்போது யார் முதலமைச்சர் அப்படிங்கிற குழப்பம் வரும், விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா வரும். கண்டிப்பா வராம இருக்காது. எல்லாரும் நான் தான் அடிச்சுப்பாங்க. அப்புறம் கட்சியில பார்த்தா வீணாத்தான் போகும். ஓட்டு போட்டு வீணாத்தான் போகும். ஓட்டு போட்ட மக்கள் தான் முட்டாள். இன்னைக்கு இளைஞர்கள் குதிக்கிறாங்களே, அவனுக்கு முதலமைச்சர் கொடுத்துட்டாருன்னா அந்த நாற்காலிக்கு தகுந்தவரா அவரு? இந்த நாற்காலிக்கு தகுந்தவரா? கோட்டையில் போய் எல்லா அதிகாரிகிட்டையும் சட்டத்திட்டங்களை பேசி தென்கோடி வரைக்கும் போய் இவர் எல்லாத்தையும் நடந்து போவாரா? அன்றாட விசிட் பண்ணுவாரா? போய் மக்களை சந்திப்பாரா? ஒன்றும் கிடையாது. சினிமா எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ உள்ளுக்குள்ளே, அதே மாதிரி தான் இவரும் உள்ளுக்குள்ளே தான் இருப்பார். வெளியில் வரமாட்டார். வெளியில் மக்களை போய் நீ தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுத்தா அரசியலா அப்படின்றாரு. நிற்கணுமே, இவரும் போய் நிற்கணுமே. பாதிக்கிற மக்கள் நேராக பார்த்தா தான் தண்ணியில் இறங்குனதுக்கு தெரியும். தண்ணியில் இறங்காமல் போய் மக்களை பாதிக்கிறது நேராக பார்க்காம வீட்டில் உட்காந்துட்டு அரசியல் பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்க அந்த அரசியல் பண்ணுறது தான் நாங்களும் செய்திகளை பார்க்குறோம். தினம் வர்றாங்கன்னா வராங்க, அவங்களுடைய ஆதங்க மக்களை பார்க்கணுன்னு வராங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க. அதுபோல் நீங்களும் வரணும். நீ மக்கள் ஏதோ ரசிகர் கூட்டம் சேர்ந்துடும் நீ நினச்சி உள்ள உட்காந்துருக்க. மக்கள் பாதிக்கிற இடத்த நேராக பார்க்கணும். இல்லை அதானே அரசியல் தான். அரசியல்வாதியினுடைய வேலை. அப்படி சும்மா வந்துட்டு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள் உத்தரவு போட்டால் அதிகாரி என்ன பண்ணுவார்? அவர் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா மக்கள் யார் சந்திக்கிறது? அவர் இறங்கினா தான் அதிகாரிகள் வருவாங்க பின்னாடி. அதுதான் அரசியலை தவிர வீட்டில் உட்காந்துக்கிட்டு பின்னாடி குரல் கொடுக்கறது அரசியல் இல்லை. வரணும், களத்தில் இறங்கி பேசணும். சரிங்க, நன்றிங்க.